இனிமே என் வீட்டு வாசல் இருந்தா இன்னும் நடக்கிறது தெரியாது. என் காலில் பண்ண கலப்பாத்து பண்ண விருத்த பண்ண அது என் மாப்பிள்ளை சக்கத்துல என்ன நடக்கும் தெரியாது. அத மாதிரி ஏறி குட்டை கிணறு மொத்த நாளே காட்டு போறேன். போய் மொத்தமா தெய்வமே, யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம் கடவுளே? என் அண்ணனை நம்பி வந்தேனே, இந்த பாவி பெருட்ட பாவத்தை செய்வார் என்ற கடவுள் காட்டிலே பார்த்தங்க நாட்டிலே தங்கையை காணவில்லை என்ற சாமி வந்து தேடுமே. தங்கையை அனுப்பி வைத்தேன், தங்கையை காணவில்லை என்று ராஜா வந்து தேடுவாரே. என் அண்ணனுக்கு நான் செல்கின்ற வழி தெரிய வேண்டும் என்றால் இந்த காட்டிலே ஆவாரம் தயாரித்து நான் போற வழியெல்லாம் போட்டுக் கொண்டு செல்கின்றேன். அப்பயாவது என் கண்ணை தெரிந்து இந்த அடையாளம் கண்டு என்னை வந்து பார்க்க வேண்டவா? இந்த அண்ணன் வர போட்டி நம்ம கடைசியாக என்னுடைய கணவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் வாய்ந்தி கெட்டு போன மகா என்று அழைக்க மாட்டாரடி கண்ணே. நம் கெட்டு நொந்து போனால் கேலிக்கின்ற செய்வார். பிறந்த வீட்டிற்கு தாயில்லா வீட்டிற்கு போவதை என் கணவர் உரைத்தாரே. அவர் வார்த்தை கேட்காம வந்த விட்ட கோலத்திற்கு உள்ளாங்க தெய்வமே. ஒரு கட்டிய கணவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் முந்தியாக இருந்தாலும் உடம்பாக இருந்தாலும் குடிக்கிற நாங்கள் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தாலி கட்டிய கணவனையா சொல்லி ஒரு பெண் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த பாவி நான் கட்டுப்பட்டு வாழ கதிக்கு உள்ளானே தெய்வமே. எங்கேயோ பிள்ளைக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டால் என் முகத்திலே விழிக்க வேண்டும். காற்றாக சென்றால் கண்டது மகன் உரைத்தாரே. ஏதோ சென்றால் இருந்துண்டா பிள்ளை உரைத்தாரே. கணவர் முகத்தை நான் எப்படி முடிப்பது தெய்வமே? கணவர் முகத்தை நீ பார்க்க முடியாது என்று சொல்லித்தானே. பார்க்கின்ற சுந்தரிய இவன் ஓடிய பார்க்கின்ற உத்தமன், இவன் தேடிய பார்க்கின்ற இவன் ஏழு பிள்ளையை கொல்ல நினைக்கின்ற பருமாவி நல்ல தங்கா, இவன் தாயை இனத்தை தேடுகின்ற பிள்ளையை கொல்ல நினைத்து பாயினத்தை கடுபடுது. காட்டிலே மாடாடு மேய்த்துக் கொண்டு பிள்ளைகள் மாடோட்டி செல்கின்றார். ஐயா மாடாடு மேய்ப்பாரே. ராமனை
இந்த செட்டியார் அவர் வெட்டிய கிணறு இருக்கின்றது. அதோ பாழடைந்து தண்ணி இல்லாமல் இருக்கின்றதுமா. தாயார் பேரு இந்திராணி, எங்க அப்பா பேரு ராமலிங்க செட்டி தாயே. என் தாயார் பேரு இந்திராணி, எங்க அப்பா பேரு இன்னைக்கு செட்டி வயிற்றுல நான் பிறந்தேன். நான் சீறுபட்டு வாழலம்மா. செட்டி வயிற்றுல பிறந்து என்ன சுகத்தோடு வாய்ந்த தெய்வமே. இன்னைக்கு நான் செத்து கிடந்தேன் நானா, நான் செத்து கிடந்தேன் நானா. இன்னைக்கு தாய்க்கு தையால பிள்ளை குறவழிக்கம்மா. இன்னைக்கு அப்பாக்கார செத்தானா, கருவாட்டி பிள்ளை குறவழிக்கும், கொல்லி வைக்கும், குறவழிக்கும் என் கருவாட்டி செல்லவி நித்திய குமாரா. நடந்தி வாடா எந்தன் பாலரும் ஓடி வாடா எந்தன் சீலா. எனக்கு தட்டுடம்மா பழண்டா, தட்டுடம்மா பழண்ட. எனக்கு தானாத்தான் படித்தப்படும், தானாத்தான் படித்தப்படும். எனக்கு தம்பிக்கு வந்த பாவி உண்டு. எனக்கு நான் தத்தளிச்சு வந்தேனா, மன தத்தளிச்சு வந்தேனா. என தங்கி போன சொல்லலடா, என தங்கி போன சொன்ன எனக்கு கூட இடமா வேண்டாம். எனக்கு குளிகத்தான் படுத்தப்படும், எனக்கு குளிகத்தான் படுத்தப்படும். எங்க வந்த பாவி முட்டா. எனக்கு நான் குணந்தரிச்சு வந்தேன் நானா. அம்மளை குந்தி போன சொல்லலடா, எனக்கு குந்தி போனா சொல்லடா. ஓயப்பா எனக்கு தங்க சிரிச்சுடா. என் கடுகோட்டி சீமான, என் கடுகோட்டி ராஜமான. எனக்கு தாய் மாமா கையெழுத்த, தாய் மாமா கையெழு. எனக்கு தாய் மாமா வாசலில நம்மளுக்கு தாலி தகராறுடா, எனக்கு தாலி தகராறுடா. எனக்கு நான் தங்க இடம், எனக்கு கோளாறுடா. எனக்கு பொண்ணு சீரிட்டுடா. எனக்கு புது மாமா கையெழுத்து, என் பையன் புது மாமா வாசலில. எனக்கு பூ தகராறு, நான் பிறந்த இடம் போறாரு. சீமா அம்மனுக்கு பச்சை போடவ கட்டியா. நம்ம இந்த பட்டணத்தை பார்க்க வந்தா பட்டணத்துக்கு சொந்தக்காரிய என பங்குக்கு வரைய இங்க பங்குக்கு நாயனே என பாதியில் விட்டு போனாலே காப்போனா அம்மாடா. இங்க பட்டணத்தை பார்க்க வந்த பட்டணத்தை பார்க்க இந்த மனசகப்பு போடவ கட்டியா. நம்ம இந்த சீமைக்கு ஓடி வந்தா சீமைக்கு சொந்தக்காரியா, என் சீமைக்கு சொந்தக்காரியா. அம்மள சீருக்கு வர என்ன, என்ன சீருக்கு வர எப்படி சீருக்கு நாயனே. பாதியில் விட்டு போடல எங்க அம்மா. சீமை வந்து பட்டணத்து சாமியா கவலைய நாடு. அவளுக்கு இழைச்சி வந்த தங்க நாடு, இழைச்சி வந்த தங்க நாடு. என்ன பெத்த யாழ கடிக்கு உதிச்சிருச்சு. அவனை இழைச்சி போய் நின்றுட்டா, அவனை இழைச்சி போய் சாமிய எனக்கு ஜாதி கவலைய நாடு. எனக்கு சளிச்சு வந்த தங்க நாடு, எனக்கு சளிச்சு வந்து என் ஜாதி கவலை திரிச்சு என்ன சளிச்சு போய் நின்றுட்டா. பார்த்திருந்தவனு கதில அம்மாளுக்கு தாயார வாரி கொடுத்துட்டா. தாய் இல்லாத பொண்ணு
காத்தால இறந்தா யாத்தா போல அனாத பாவிய கேட்க நாதில அனாத பாவிய ஊடு கட்டியப்பா என்ன பத்தா ஊரா சுத்தி பந்தாட ஊடு வந்தா என்ன பெத்த மருந்து இருந்தா பச்சரிசி ஸ்தானம் உண்டு எனக்கு பச்சரிசி யாத்தா அப்படி இல்லாத பாவிய நான் யாருக்கு என்ன வரவாங்கி பொண்ணா பிறந்தனும் இந்த தாய் பசுவோடு இருக்க ராஜா இந்த கிணத்தில் இறங்கி எனக்கு ஒரு வாய் தண்ணீர் கொண்டு வாடா எந்திரா ராஜா கொண்டதை பார்த்து தாய்க்கு தலையணத்தில் தனசேகரன் தப்பித்து ஓடுகின்றார். அவன் மட்டும் உயிரோடு விட்டுவிட்டால் நாட்டுமக்களை பார்த்து நினைக்க மாட்டானா? தனசேகரா எனக்கு பின்னே பிறந்த 6 பிள்ளைகளையும் கொண்டுட்டேன். அம்மா ஒருவேளை கடைசியா என்ன நீயும் கொண்டுட்டா உனக்கு கடைசியா கொல்லி போடுறது கூட யாரு? இந்த பாவி நான் 6 பிள்ளைய மனம் வந்து கொண்டு விட்டேனே. எனக்கு ஒன்ன கொல்ல மனசு இல்லடா யார் ராஜா யார் ராஜா. அம்மா 6 பிள்ளைய மனசு வந்து கொண்டுட்டா தலைச்சமுள்ள கொல்ல எனக்கு மனசு வரலையே. ஏன் தெரியுமா உன்னை கொல்ல மனசு வரல அம்மாளுக்கு ராஜா? சத்து கிடந்தானா நான் சத்து கிடந்தானா எனக்கு கொல்லி வைக்கும் புள்ளடா ஆணி கொடவடைக்கும் புள்ள. உன்னை கொல்லட்டா பாவி எனக்கு மனசு வரலையே. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஐயா அவ எத்தனை நாள் ரோட்டில் மலடியா சுத்தறாங்க. எங்களை பாக்குற ஊர் உனக்கு முன்னாடியே நீ அப்பா கொரிய தீர்த்த புள்ள நீ அம்மா கொரிய தீர்த்த புள்ள நீ தாய்க்கு தலையான என் தலைகும் எனக்கு 1000 பொண்ணு பிள்ளை போறதாலே அப்பா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு தலைச்ச புள்ளடா பாசண்டா என் சீமா மறு ஆத்தாளுக்கு அப்புறம் தலைச்ச புள்ளடா பாசம் ஏன் எனக்கு தாய செத்தலனா எனக்கு கொல்லி வைக்கும் புள்ளடா நீ கொடவடைக்கும் புள்ளடா நீ கொடவடைக்கும் நீ ஆத்தா செத்துட்டா நீ கொல்லி வைக்கும் புள்ளடா எங்க தாய செத்துட்டா எனக்கு தலைமொட்ட கொடவடைக்கும் புள்ளடா நீ ஒண்ணு கொல்ல எனக்கு மனசு வரலையே. ஒருவேளை உன்னை கொல்லாம உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா உன்னை தாயில் அத புள்ளன்னு உன்னை தலைமையில அடிப்பாங்கடா. உனம்மா தாயில புள்ளன்னு அம்மா மேல வதைப்பாங்க. ஆத்தாப்ப இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு ஆதரவு ஏன் ராஜா? ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு வயசானா கூட அவ தடி அழுத்து தின்ன மேல சாஞ்சி கிடந்தாளா அப்பன் ஆத்தாள இருக்க வரைக்கும் நமக்கு ஆதரவு.
ஆத்தாப்பனுக்கு வயசாயிடுச்சு சாவுடு வர கேட்காதீங்க ராஜா மாரு. ஆத்தாப்பனுக்கு வயசாயிடுச்சு சாவுடு சொல்லாதீங்க. ஆத்தால அப்ப நமக்கு ஒரு பக்க பலண்டா சீமா மாரு. ஆத்தாப்பனுக்கு ஒரு பக்க பலண்டா. எத்தனை வயசாலும் தறி எடுத்து சின்ன மேல சாஞ்சாலும் எப்ப ஆத்தாலும் நமக்கு ஒரு பக்க பலம். அப்பா ஆத்தால நம்ம கேட்க நாதி இல்ல. ஆத்தா பேர நம்ம பார்க்க ஒரு நாதி இல்ல. ஆத்தா இருக்கும் போது அவன் அருமை தெரியாது. அப்பா இருக்கும் போது அவன் கஷ்டம் தெரியாது. நீங்க அப்பா இல்லாத பொண்ணு. ஆத்தா இல்லாத பொண்ணு. பட்டு நிக்க 2 நாள் பட்ட எங்க அம்மா இருந்தா அம்மா அடி போயிருப்பேன். எங்க அப்பா இருந்தா அப்பா நன்றி போயிருப்பேன். இங்க புதுசா இல்லைனால எங்க அம்மா இருக்கிறானே. நான் யாருக்கு என்ன பாவத்தை பண்ணணும் அவன பாவத்தை ஆத்தா படம் சாப்பிடு சொல்லாதீங்க ராஜா மாரு. ராஜா இந்த பாவி நான் பசுவோடு இருக்க செல்லமே. இந்த கிணத்திற்கு எனக்கு ஒரு வாய் தண்ணி நீயாவது கொண்டு வரா வாடாயன் செல்லம். நான் கூச்சு விட்டேனா? என் மக்களை கிணற்றிலே தள்ளி விட்டேனா? மக்களை கொண்ட மாபாவி என்று எதை பார்த்து பிள்ளையை கொண்ட பெரும்பாவி என்று எதை பார்த்து கூட்டமாக என் மக்களை போன பிறகு இந்த பாவி நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? என் மக்கள் போனத்திற்கு நான் வருகின்றேன். என் 7 பிள்ளை போனத்திற்கு நான் வருகின்றேன். என் பிள்ளையை காணவில்லை. என் மக்களை காணவில்லையே. அம்மா என் பிள்ளையை யாராவது பார்த்தீங்களா தாயே? என் 7 பிள்ளை யார் வீட்டு வாசல் பசின்னு வந்துச்சா? என் பிள்ளை யார் வீட்டு வாசல் பசின்னு வந்துச்சா தாயே? என் மக்களை காணமா என் செல்லத்தை காணமா செத்தா கொல்லி போற 7 பிள்ளைங்க என் பிள்ளைய ஐயோ என் மக்களை கொண்ட மாபாவி என்று பெயர் என் பிள்ளையை கொண்ட பெருமாவி. ஐயோ ஆண்டவா ஓ பாழுங்கணரே பாழுங்கணரே என் பாலங்களை வாரிக்கொண்டு பாயுங்கணரே என் பாலன் போன இடத்திற்கு படுபாவி வருகின்றேனே. என் மக்கள் போன இடத்துக்கு மாபாவி வருகின்றேனே. இந்த கிணத்தில் நான் குதிப்பதற்கு முன்பாதானே என் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கைத்து இந்த கரை மீது வைக்கிறேன். ஓ தெய்வமே என் தாலி இருக்கின்றதே எனக்கு அரகரா என்று சொல்லி அண்ணன் எடுத்து கொடுத்த மாங்கல்யம், எனக்கு சிவசிவா என்று சொல்லி எனக்கு சீர் கொடுத்த மாங்கல்யம், எம்மன பாவாட கட்ட தெரியாத முன்னுக்கு பார்த்துட்டேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிச்சன பாவிய இந்த தாலி எந்த ஒரு பெண்ணு கணவர் உயிரோடு இருக்கும் அந்த தாலியை கைட்ட மாட்டான். என் பொல்லாத நேரம் தெய்வமே என் தாலி இருக்கின்றது. யாருடைய கண்ணுக்கு என் தாலி தெரியக்கூடாது. இதை பார்ப்பவர் கண்ணுக்கு பாம்பாக தென்படட்டும். இது கண்டவர் கண்ணுக்கு கல்லாக தென்படட்டும். மற்றவர் கண்ணுக்கெல்லாம் மழை போல. அப்படி என்று சொன்னார். யாருடைய கண்ணுக்கு தாலி தெரியணும் நல்ல தங்கால் சொன்னார். என தொட்டு தாலி கட்டிய சாமி கண்ணுக்கும் என் கூட பிறந்த அண்ணன் தம்பிய அவன் புருஷனுக்கு அவன் தாலி தெரியணும். அவன் சொன்னது சரிதான். அவையே அண்ணன் தம்பி கண்ணுக்கு அவன் தாலி தெரியணும் சொன்னம்மா. நம்ம செத்து கிடந்தோமாடா, நம்ம செத்து கிடந்தோமா. இவங்க தாய் விட்டு போயிடியா நம்ம தலைமையில போறோம். இவங்க ஆத்தா விட்டு போய் நம்ம அங்கத்தில போறோம்மா. நம்ம
மாதா வீட்டு கோடி நம்ம மார்மலை போடணும். எத்தனையோ பேர் நினைச்சுப்பீங்க நீங்க அண்ணன் தம்பி இல்லைனாலும் என் பெருமை புள்ள சித்து புள்ள கொண்டு கோடி போடுன அதான் பிறந்த கோடி ஏற்காதடியா பொறுப்பு இல்லாத அண்ணன் தம்பி இல்ல அள்ளிகளே அக்கா தங்கச்சில ராஜாக்களே இந்த அக்கால தங்கச்சி விரதம் வச்சு வாழ சீமமா அண்ணன் தம்பி விரதம் வச்சு வாழ அள்ளிகளே அவன் சொத்து நமக்கு வேணாம் அந்த காசு நமக்கு வேணாம் பணம் நமக்கு வேணாம் சொத்து அக்கா தங்கச்சி கெட்டு வந்து நம்ம வந்தனா ஒரு அன்பான ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு போதுங்க உடன்பிறப்பில்ல சரி உடன்கட்டை ஏறாது அண்ணன் தம்பி இல்ல சரி ஆண்டவர் பதி அறியாது அண்ணன் தம்பி இல்ல அண்டிகளே அக்கா தம்பி இல்ல ராஜாக்களே இன்னைக்கு இந்த அக்கால தங்கச்சி விரதம் வச்சு வாழல சீமா மாறு அக்கா தங்கச்சி விரதம் வச்சு வாழல அண்ணமாரு ஆத்தா அப்ப இல்லைனாலும் நீ தானே எனக்கு அப்ப ஒரு அண்ணனோ தம்பியோ செத்துட்டா தன் மனைவி எழுவா தன் மக்கள் எழுவா தன் தாய் எழுவா தன் தகப்பன் எழுவா தன் பிள்ளை எழுவா 1000 சொந்த கூடி அழுதாலும் இந்த அக்கா தங்கச்சி கண்ணீர் சரீரத்துல பலன சீமா செத்துட்டா என் தம்பி செத்துட்டான இந்த அக்கா தங்கச்சி கண்ணீர் சரித்திரப்பட்ட போற பொன்விளைங்க தங்கச்சிக்கு அள்ளி கொடுக்காத அண்ணன் மாதிரி அப்பா தள்ளினால நீ தானே எனக்கு அப்ப ஆத்தால நீ தானே இந்த தெரு வந்த அண்ணா அந்த தெருவோடு எனக்கு மணக்கவள் அண்ணா என் தாலியை பார்த்து நீ தாய் விட்டு போடி போட அது போடுடா பாவி ஐயோ தெய்வமே இதை ஜென்மம் எடுத்தால் இந்த பெண் பிறவி வேண்டாண்டா கடவுளை ஐயோ பட்டதெல்லாம் போதுமே பரமேசா கெட்டகுடியே கெடுதே சகேசா ஓதோ பெண்ணாய் பிறந்தே ஜென்மோ தங்கையின் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் அல்லவா தற்போதைய புறப்படுகின்றேன். என்னடா இது? இதோ இந்த கேரகத்தின் வழியிலே புறப்படும் வழியிலே இதோ ஆதாரம் பூவாகப்பட்டது இந்த சாலையோரமாக இருக்கின்றது. இது யார் போட்டிருப்பார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. சரி, இதை தொடர்ந்து சென்று பார்த்தால் யார் என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா. இதோ ஒரு பாழங்கிணறு இருக்கின்றது.
கிணற்றின் அருகாமையில் தங்கையின் தாலியாயிற்று. இந்த தாலியை எடுத்து கொடுத்தவனே நான். அப்படி என்றால் இந்த கிணற்றின் அருகிலே இந்த தாலி இருக்கின்றது, இந்த மாங்கல்யம். அப்படி என்றால் என்னுடைய தங்கை தங்கை வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கரையோ முடிஞ்சதையே சொல்லம்மா பாசத்திலே பத்திரமா வச்சிருக்க மாதம் 10 ஆகும் முன்னே மடிஞ்சது யார் புத்தம்மா ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ 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 ஆரிரோ வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கரையோ முடிஞ்சதையே சொல்லம்மா ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ
மீண்டும் ஒரு சூரியனா மீண்டுமே நான் வருவேன் என்னும் பல தாங்கியிருந்தா சேவை செய்ய சென்றிடுவேன். வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாய கதையோ முடிஞ்சது ஏன் சொல்லம்மா. ஆராரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ 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 ஆரிரோ ஆராரோ. உன்னை கானகத்திலே வாழ்த்தி 7 வண்டி சீதனத்தோடு அனுப்பி வைத்த இந்த அண்ணன் தஞ்சமென்றி ஓடி வந்த என்னிடத்திலே தங்கா, உனக்கு ஒரு வேளை கூட உணவு கொடுக்க முடியாத பாவியாயிற்றினே தங்கா, பாவியாயிற்றினே. இப்போது உன்னுடைய நாட்டிலிருந்து உன்னுடைய கணவன் ஓடி வந்து உன்னுடைய தங்கையை உன்னிடம்தான் அனுப்பி வைத்தேன் என்று கேட்டார். அவர் முகத்திலே நான் எப்படி விழிப்பேன் தங்கா? பசி கொஞ்சம் போய்விட்டது. என்னுடைய நாடு மீண்டும் நல்ல முறையில் இருக்கின்றது அல்லவா? தற்போது என்னுடைய தாய் வீட்டிற்கு செல்கிறேன் என்று சென்ற என்னுடைய மனைவி இதுவரை காணவில்லை. நானே சென்று பார்க்கின்றேன். அம்மா, இந்த அடர்ந்த கானகத்திலே நானும் உன்னுடைய வீட்டை நாடி ஓடி வருகின்றேன். இந்த கானகத்துல என்னையா பண்ற? உன்னிடத்திலே நான் என்ன உரைப்பேன் என்று ஒன்றுமே தெரியவில்லை. என்னிடத்திலா? உண்மைதான். என்ன என்ன தெரியுமா? என்னை பார்க்க ஓடி வந்த உன்னுடைய மனைவி என்னுடைய தங்கை என்னுடைய மனைவி தற்போது இறந்து வாங்கி வந்த நேரம்
தங்கைக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. காலகத்தில் வழியே பார்த்ததற்கு அண்ணா என்னுடைய நாட்டில் பிறந்ததோர் கொஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். கூறிய வழியே அரண்மனைக்கு வழியை மறந்துவிட்டேன் என்று கூறினார். அரண்மனைக்கு வழி கூறி அனுப்பி வைத்தேன். அனுப்பி வைத்து நான் கானகத்திற்கு வேட்டையை முடித்து திரும்பி வந்து பார்க்கின்ற சமயத்திலே என்னுடைய தங்கையை நான் பிணமாக எந்த ஒரு பெண்ணாக பிறந்தவன் இருந்தாலும் திருமணமாகி பூந்தவரி செல்லும் பொழுது இப்படி இழந்து விட்டால் தாய் வீட்டில் கொடி என்று போடுவார்கள் அல்லவா? என் தங்கைக்கு 7 வண்டி சீதனத்தை கொடுத்தேன். 7 வண்டி சீதனத்தை கொடுத்த இந்த அண்ணன் தற்போது தாய் வீட்டு கொடியை போடுகின்றேன். என்னுடைய தங்கை இறந்து விட்டார். தங்கை இறந்ததை என்னால் ஏற்க முடியவில்லையானால் இறந்ததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அல்லவா? என்னுடைய தங்கைக்கு நல்லதை இவற்றை செய்ய வேண்டும். என்னுடைய தங்கைக்கு என்ன நேர்ந்தது? இதற்கெல்லாம் யார் காரணம் ஒன்றுமே தெரியவில்லை. தற்போது அரண்மனைக்கு புறப்பட்டால் அங்கே தெரியும் அல்லவா? தற்போது புறப்பட்டு வா. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னுடைய தங்கை நல்ல தங்கா ஓடி எங்கம்மா போனா? தங்கச்சியா? நல்ல தங்க தானே? ஆமா. என்ன சொல்லுவேன்?
பேசணும் எதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியலையே. ஏன் பொண்ணு குட்டிங்களா பண்ணாதீங்க. ஐயா, பாக்கலையா? சொல்லுவாங்க. அட, ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணு? ஓட்டமா வருவாங்க. என்னங்க? ஓட்டமா வந்து ஆத்தா வீட்டுக்கு. ஐயோ, அவங்க பார்த்து உடனே கையை பண்ணல, காலை பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல. அப்படியே அக்கா எங்க பச்சை? உங்களை பார்த்த உடனேயும் உத்தரமேரு சிக்கன் மீன் சேவா சரா எல்லாத்தையும் வந்து பரத்தி ஆக்கி பாருங்க அந்த நெய்யை ஊத்தி கேட்டாங்க அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து இருக்குது சொல்லிட்டு வந்தங்க அவனை அதுக்கிட்ட போய் ஒரே மாதிரி தான் ஒரே ஜனம் தான் ஒரே நாட்டு விட்டு தெரிஞ்சுட்டாங்க. தமிழா உட்கார தமிழா தமிழா
வார்த்தையா இவர் என்னுடைய மனைவியாக இருந்தாலும் என்னுடைய தங்கைக்கு செய்த துரோகத்திற்காக இவரை இப்பொழுது அமர வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மாலை தம்பி 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 டேய் பண்ணிட்டேன். அதான் பொக்க இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. செல்ல போகுது யாரும் அழுவாதீங்க. எப்படி போடாதீங்க. டிரைவில வந்தாலும் கேட்டியா ரொம்ப நடந்து வாயா ஏமா வந்து நான் நிக்கிறேன். என்னுடைய தங்கைக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும். இதோ இந்த மதுரை மாநகரத்திலே ஒரு பெண் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும். நல்ல தங்கால் பிறந்தால் இப்படி எல்லாம் வாழ்ந்தால் என்று என்னுடைய தங்கையை பெருமையோடு பேச வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதோ சென்றால் அலங்காரி இந்த அலங்காரிக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? ஒரு பெண் என்றால் இவளை போல வாழக்கூடாது அப்படி என்ற காரணத்திற்காக இவளுக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும். தற்போது சிலையை நிறுவ கூறிவிட்டு அது மட்டும் கிடையாது. இதோ இந்த பையூர் கிராமத்திலே எதற்காக இந்த நாடகம் சேரா திருவிழாவா இதோ இந்த பையூர் கிராமத்திலே வாழ்வாங்கு வாங்கி காயம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையாகப்பட்டவர் இதோ இயற்கையில் இருக்கின்றார். அவர்களுக்கு 13ஆம் நாள் நினைவஞ்சலி இன்றைய தினத்திலே ஓரிரவு அவர்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவிற்காக தன்னுடைய தாய்க்காக கண்விழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நல்லதொரு முறையிலே எங்களது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செஞ்சிக்கோட்டை இளைஞர்களை நிதிநடிக்கும் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தை அழைத்து நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்து இன்று அவர்களாலும் எங்களுடைய கம்பெனி ஆசிரியர்களாலும் நடத்தப்பட்ட நாடகம் மூடி அலங்காரி சரியென்னும் நல்ல தங்கால் சரித்திரம் மூடி அலங்காரி சரியென்னும் நல்ல தங்கால் சரித்திரம் இத்திருக்காட்சியோடு நிறைவேறுகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு மேடை அலங்காரம்